இந்த மலை தான் ஜபலே சவுர் மலை, சவுர் மலை குகைன்னு சொல்லுவாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஆரம்ப காலத்துல இஸ்லாத்தை எடுத்து சொல்லும் போது இந்த ஊர் மக்கள்லாம் செய்யல, இஸ்லாத்தை ஏத்துக்கவே இல்லை. மாறாக ரசூலுல்லாஹ் அடிச்சாங்க, உதைச்சாங்க, சிரமப்படுத்தினாங்க. இருந்த போதிலும் ரசூலுல்லாஹ் மக்களுக்கு இஸ்லாத்தை பத்தி சொன்னாங்க. கடைசியா ரசூலுல்லாஹ்வை கொலை செய்யணும்ன்ற ஒரு முடிவுக்கு மக்கள் வந்துட்டாங்க. இவர் என்ன செய்யறாரு, எல்லா மக்களையும் இஸ்லாத்தை நோக்கி வர வைக்கிறாரு. இவரோட உயிரோட விடக்கூடாது என்பதற்காக வேண்டி கொலை செய்யற முயற்சியில ஈடுபட்டாங்க. இப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்ன செய்யறாங்கன்னா, மக்காவில இருந்து இந்த சவுர் மலை குகைக்கு தான் வராங்க. ரசூலுல்லாஹ் அவங்களும் அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு ரெண்டு பேரும் என்ன செய்யறாங்க, ஹிஜ்ரத் செய்வதற்கு முன்னால், மக்காவில இருந்து ஹிஜ்ரத் செய்து மதீனாவுக்கு போனாங்க இல்லையா, அதுக்கு முன்னால நபி அவங்களும் அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு இந்த மலைக்கு மேல வராங்க. மலைக்கு மேல சின்ன ஒரு குகை மட்டும் தான் இருக்குது, ரொம்ப பெரிய இடம்லாம் இல்ல, சின்ன ஒரு குகை. மறைஞ்சு இருக்கிறதுக்காக வேண்டி, மக்கத்து முஷ்ரிக்குடைய பார்வையில இருந்து மறைஞ்சு இருக்கணும் என்பதற்காக வேண்டி குகையில மறைஞ்சு இருக்கிறாங்க. இருக்கக்கூடிய நேரத்துல மக்காவில் இருக்கக்கூடிய அந்த முஷ்ரிக்கீங்கள் ஒட்டுமொத்த மக்காவிலையும் அலசி ஆராய்ஞ்சிட்டாங்க. ரெண்டு பேரையும் காணல, ரசூலுல்லாஹையும் அபூபக்கரையும் காணல. எல்லா இடத்தையும் தேடி பார்த்துட்டு கடைசியாக இந்த மலைக்கு மேலேயும் ஏறி வராங்க. இந்த மலைக்கு மேலே என்ன செய்யறாங்க, ஏறி வந்து தேடி பாக்குறாங்க. எந்த அளவுக்குன்னா, அபூபக்கர் ரலியல்லாஹு சொன்னாங்க, நாங்க பள்ளத்துல இருக்கிறோம், அந்த குகைக்கு உள்ள இருக்கிறோம், அவருடைய பாதங்கள் எங்களுக்கு தெரியுது, அவருடைய கால் எங்களுக்கு தெரியுது. இந்த அளவுக்கு நெருங்கி வந்துட்டாங்க. அவங்கள யாராச்சும் ஒரு ஆள் கீழே குனிஞ்சு பார்த்தாங்கன்னா நானும் ரசூலுல்லாவும் இருக்கிறது தெரிஞ்சிடும். அவ்வளவு நெருக்கமாக எங்கள் இடத்துல வந்துட்டாங்க. அந்த நேரத்துல அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா ரசூலுல்லாஹ் கிட்ட சொல்றாங்க, யா ரசூலுல்லாஹ், இங்க நீங்களும் நானும் மட்டும் தனியா இருக்கிறோமே, இவ்வளவு பெரிய மக்கத்து முஷ்ரிக்கீங்களுடைய கூட்டங்கள் நம்மள சூழ்ந்து நிக்கிறாங்களே, நம்மளை பார்த்துட்டாங்கன்னா நம்மள கொலை செஞ்சுட்டாங்களே, என்ன செய்யறது, தனியா இருக்கிறோமே, என்ன செய்யறது? அப்பதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இன்னல்லாஹ மஅனா, பயப்படாதீங்க அபூபக்கரே, பயப்படாதீங்க, இங்க நீங்களும் நானும் மட்டும் தனியா இல்ல, நம்மோடு நம்மை படைத்த ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் இருக்கிறான், அல்லாஹ் நமக்கு என்ன செய்வான், உதவி செய்வான், பயப்படவே வேண்டாம் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன நேரத்துலதான் ஒரு வலை, என்னதுங்க, சிலந்தியினுடைய வலை அப்படியே புகையை சுத்தி ஏற்படுது. அல்லாஹ்வுடைய நாட்டத்தின் அடிப்படையில மக்கத்து முஷ்ரிக்கீங்க பாக்குறாங்க, இந்த சிலந்தி வலையை உடைச்சிக்கிட்டு உள்ள யாரும் போறதுக்கு வாய்ப்பே இல்லை. ஏன்னா இவ்வளவு பெரிய சிலந்தி வலை இருக்குது, இது உள்ள ஆள் போயிருந்தா உடஞ்சிருக்கும், கிழிஞ்சிருக்கும், ஆனா இதுக்குள்ள யாரும் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லைன்னு சொல்லி திரும்பி வராங்க. இப்போ அவங்களுடைய நம்பிக்கை எந்த அளவுக்கு இருந்துச்சு, ரசூலுல்லாஹ் இந்த சவுர் மலை குகையிலிருந்து நமக்கு சொல்லிக் கொடுக்கக்கூடிய அற்புதமான பாடம் என்னன்னு சொன்னா, எந்த சூழ்நிலையிலும் ரப்புல் ஆலமீன் இருக்கிறாங்கிற அந்த ஆதரவோடு அப்ப வரும். மக்களுக்கு, மனிதனுக்கு எல்லா விதமான சிரமங்கள் ஏற்படத்தான் செய்யும், கஷ்டங்கள் ஏற்படதான் செய்யும், கவலைகள் ஏற்படதான் செய்யும். எந்த மாதிரியான சூழ்நிலையா இருந்தாலும் சரி, என்னுடைய ரப்பு என்ன செய்வான், எனக்கு உதவி செய்வான், என் ரப்பு எனக்கு துணையா இருப்பான், எந்த விதமான சிரமத்தையும் எனக்கு அல்லாஹ் கொடுக்க மாட்டான். ஏன்னா என்னுடைய அமல், என்னுடைய இபாதத், தக்வா சரியா இருக்குது, அது எனக்கு போதுமானது, என்னுடைய ரப்பு எனக்கு பாதுகாப்பு கொடுப்பாங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு பாடத்தை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்றாங்க, இந்த உம்மத்துக்கு சொல்லி கொடுக்குறாங்க.